ரித்தன்யாவே வந்து அவங்க அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் எடுத்த முடியுது. அந்த பொண்ணு வந்துட்டு ப்ரொலாங்டாக நம்ம வந்து சூசைட் பண்ணணும்னு பக்கா பிளான் பண்ண மாதிரி தெரியல. அந்த பர்சன் தான் வந்து டாக்ஸிக்கு, அவங்க டாக்ஸிக்கில் இருக்காங்க அப்படின்னு அந்த டாக்ஸிக்காக ஆகிற அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த பொண்ணை வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா ஒரு கவுன்சிலர் அவங்கள கண்டிப்பாக ஹீலிங் கொடுத்துருக்க முடியும். சைக்காலஜிஸ்ட்டுக்கும் சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுவே மக்கள் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனால் தான் மாத்திரை மருந்து மெடிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கவுன்சிலிங் அண்ட் 8 மணி நேரம் உங்கள் லைஃப்பில் தூக்கம் வரலை, 8 hours ஸ்லீப் வரலையா, என்னமோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மூட்டுகளில் வலியா, சிறிய மூட்டுகளில் விரைப்புத்தன்மை உள்ளதா, மூட்டின் இயக்கம் குறைந்து காணப்படுகிறதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR ஆர்த்தோகேர் ஆயில். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆக்சுவலி அந்த ஹீலிங் பற்றி அதெல்லாம் இன்னும் போக போக வந்து பேசலாம். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் கன்னியாகுமரி கேஸ் பற்றி பேசும்போது வென் அவங்களோட டெட் பாடி வெளில கொண்டு வரும்போதோ இல்லை அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே த ஹஸ்பண்ட் வந்து இமீடியட்லி லாஃப்ட் சீயிங் த பாடி அப்படின்னு இருக்கும்போது அவருமே மென்டலி எதாவது டிஸ்டர்ப் ஆகிருக்காரா, இல்லை வாட் இஸ் தட் பிஹேவியர்? ஒரு உங்களோட ஒய்ஃபோட டெட் பாடியை பார்த்துட்டு சிரிக்கிறது அப்படின்ட்டுலாம் வந்து இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் வெரி அன்யூஷுவல், க்ரீப்பியாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அது என்ன சொல்லுவீங்க? இது டெஃபினெட்லி இட் ஷோஸ் தட் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் தான். ஸோ லைக் என்ன அப்படின்னா சைக்கோபாத்தாக இருக்கலாம். ஏன்னா அந்த பர்சனை நான் நேராக பார்க்கல, அதனால் வித்தவுட் அனாலிசிஸ் நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. பட் நம்ம கெஸ் பண்ணலாம் அந்த சிம்டம்ஸ் வச்சுட்டு. ஸோ இப்போது ரொம்ப நாளாக, ஆனால் இப்போ இந்த கன்னியாகுமரி பொண்ணோட கேஸ் வந்து என்னென்னா ரொம்ப வருஷமாக அவங்க லவ் பண்ணி தெரிஞ்சு வந்திருக்காங்க. பட் அதை தாண்டி லவ்வை தாண்டி, ஏன்னா அந்த ஃபிசிக்கல் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறமா ஒரு லவ் அப்படிங்கும்போது அங்கே ஒரு லஸ்ட் இருக்கும். அந்த லஸ்ட் கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க வந்து மனைவி ஆயிட்டாங்க. ஒரு செக்ஷுவல் நீட்ஸ், அந்த பேசிக் நீட்ஸ் வந்துட்டு அங்கே ஃபில்ஃபில் ஆயிடுறது. அதுக்கப்புறம் என்ன வேணும்? பணம், லக்ஸுரி, அடுத்து என்ன அப்படிங்கிறது. சில பேருக்கு வந்து பண தேவைகள் இருக்கும். சில பேருக்கு வந்து என்னென்னா ஸோ அந்த செக்ஷுவல் லைஃப் வந்து போர் அடிக்குது, இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் பார்ட்னர்ஸ் தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லா டைப்புமே என்ன அப்படின்னா ஒரு ஹெல்தியான மைண்ட் செட்லாம் அவங்க இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஒரு இறந்து போனவங்களை வச்சு அவங்க சிரிக்கிறதோ இல்லை சர்க்காஸ்டிக்காக பார்க்குறதோ, அதான் இறந்துட்டால அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் ட்ரூலி ஷோயிங் தட் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மன நிலைமை மாறுறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அந்த பர்சன் தான் வந்து டாக்ஸிக்கு, அவங்க டாக்ஸிக்கில் இருக்காங்க அப்படின்னு. அந்த டாக்ஸிக்காக ஆகிற அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த பொண்ணு. ஸ்டார்டிங்கே வந்து லவ்வராக இருந்தா என்ன, ஹஸ்பண்டாக இருந்தா என்ன, யாராக இருந்தாலும் என்ன, நீ மாறுற, உன்னோட போக்கு சரியில்லை அப்படின்னும் போதே அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். அங்கே போட்டு நம்ம கமா போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை. பொண்ணாக இருந்துட்டோம், பொண்ணாக இருந்தால் ஏன் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இல்லையா, படிச்சிருக்கீங்க, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்கள் வந்துட்டு ஓவர் கம் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணலாம்ல. ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் அந்த லவ்வுக்கும் இமோஷ்னல் பார்ட்டுக்கும் அதிகமாக நீங்கள் அங்கே டிபெண்ட்டாக இருக்கிறதுனால தான் இமோஷ்னலி நீங்கள் டிபெண்ட் ஆகிட்டீங்க, அடிமை ஆகிட்டீங்கன்னே சொல்லலாம். ஸோ இவனை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, எங்கள் அம்மா கிட்ட போராடி நான் கல்யாணம் பண்ணேன், இப்போ நான் லவ் மேரேஜ் பண்ணி நான் வெளியில் போயிட்டேன், ஊர் என்ன பேசும், லவ்வை பற்றியே ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடும், யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சொசைட்டியில் மற்றவங்களோட லைஃப்பை பற்றி ரொம்ப இன்ட்ரப்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஸோ அவங்களோட வாழ்க்கையை அவங்க வேணும்னு கம்மா போட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது, வேணான்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வேறு ஒரு லைஃப்பை தேடி போகிறதுக்கும் உரிமை இருக்குது. லவ் பண்ணிட்டாப்புல வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஈவன் படிக்காத பெண்களாக இருந்தாலும் கூட தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்க வெளியில் போய் வேலை பார்த்து அவங்க இண்டிபெண்ட் உமனாக இருக்கலாம். நிறைய பேர் படிக்காம ஆண்டர்பிரினராக கூட ஆயிருக்காங்க. ஸோ அதனால் நெவர் எவர் ஸ்டக் அப் வித் த எமோஷ்னல் அண்ட் இந்த மாதிரி லவ் இதெல்லாம் வந்துட்டு டிபெண்ட் ஆகாதீங்க. வேணும், அது எந்த அளவில் இருக்கணும், அது கசக்கும் போதே அதுலேருந்து குவிட்டாகி வெளியில் வர்றது பெஸ்ட். ஓகே, ஸ்பீக்கிங் ஆஃப் நீங்கள் சொன்னீங்களே அந்த தன்னம்பிக்கை அப்படின்ட்டு, ஐ திங்க் அதுதான் நிறைய பேர் தே ஆர் லேக்கிங் அப்படின்ட்டு தோணுது. பிகாஸ் இப்போது ரித்தன்யா இதுலேயே வச்சுக்கோங்களேன், இப்போது ஜென்ரலாக ஒரு சேயிங் இருக்குல்ல, லைக் ரொம்ப நாள் ஒரே விஷயத்தை அவங்களுக்கு மேலே போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா
மனசளவுலையும் சரி, ஐ மீன் லைக் ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி மறுத்து போயிடும் அப்படின்ற மாதிரி தான். அது ஒரு கட்டத்துக்கு மேலே அதுலேருந்து எப்படி வெளில வருது அப்படின்னு கூட தெரியாது. ஸோ அந்த மறுத்து போகிற தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, ஃபிசிக்கல்லையும் சரி மென்டலியும் சரி, அது வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கம்ஃபர்டபுள் ஜோனை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு மெயினான பிரச்சனையே என்ன தெரியுங்களா, இது நல்லா இருக்கு, இங்கேயே நான் இருந்துக்கிறேன், இதை விட்டு நான் என்ன பண்ணுவேன், எங்கே போவேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் அரைஸ் ஆகுறப்போ யூ ஹேவ் அன் ஆன்சர். ஆனால் அதை உட்காந்து நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணாதது தான். ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இப்படியே நான் உட்காந்துக்கிறேன், நான் அடி வாங்கிட்டு கூட இருந்துக்கிறேன், நான் திட்டு வாங்கிட்டு கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோன்னு நினைப்போம். இல்லை அப்படின்னா இன்னைக்கு மாறிடுவாங்க, நாளைக்கு மாறிடுவாங்கன்னு சொல்லி நினைப்போம். மேபி நம்ம சான்ஸ் கொடுக்கலாம், சான்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. ஓகே, ஒரு தடவை பேசி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா 2வது தடவை வந்துட்டு அவங்கக்கிட்ட அன்பாக சொல்லி பார்க்கலாம். உங்களோட என்ன மாதிரிலாம் இருந்தால் உங்களோட ஃப்யூச்சர் பிளான் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு பிளானர் மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 3 ஸ்டெப்புமே எடுத்தாச்சு, அதுக்கப்புறமாவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்டுக்கிட்ட கன்சல்டிங் பண்ணும். ஸோ என்ன மாதிரி, எதனால இவர் இப்படி இருக்காரு, என்ன மாதிரி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம். சைக்காலஜிஸ்ட்டுக்கும் சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுவே மக்கள் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனால் தான் மாத்திரை மருந்து மெடிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கவுன்சிலிங் அண்ட் தெரப்பட்டிக்கலாக டீல் பண்ணுவாங்க. ஃபேமிலி கவுன்சிலிங் இருக்குது, கப்பிள் தெரப்பி இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து அவங்க ப்ராப்ளம் என்ன, பர்சனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகுதா, ஸோ இனிஷியல் லெவல்லையே வந்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி தெரப்பி கொடுத்து அவங்கள திருப்பியும் கம்பேக் பண்ண வைக்கலாம். அவங்க 2 பேருக்கும் ஒத்து வரலையா, கப்பிள் கவுன்சிலிங்லாம் போகலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டும் அது ஒத்து வரலையா, அந்த ப்ரொஃபஷனலிஸ்டே அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க, பெட்டர் நீங்கள் வந்து டிவோர்ஸ் வாங்கிருங்க, டாக்ஸிக்காக இருக்குது, வேண்டாம், நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லும்போது பெட்டர் நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டீங்க. உயிரிழப்புகளை நம்ம தவிர்க்கலாம். உயிர்ன்றது எவ்வளோ ஒரு வேல்யூபிளான விஷயம். சாகிறது ஒரு நொடியில் செத்துடலாம். ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்க மேலே உண்மையான அன்பு வச்சுருக்க அவங்களோட வேதனைகளை நினச்சி பாருங்க. ஒரு நாள் 2 நாளில் வந்துட்டு அவங்க மறந்து போக முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த காயங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த வலியோடு அவங்க வந்து டார்ச்சர்ஸ் அனுபவிச்சுட்டு ஒரு சூசைட் அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு, அவங்க பேரண்ட்ஸ்க்கு. இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கனாலே மூவ் ஆன் பண்ணி ஏதோ ஒரு உலகத்தில் லைக் எங்கேயாவது அப்ராட் போங்க, இல்லை வேற ஏதாவது ஊருக்கு போங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, கெப்பாசிட்டி என்ன, எஸ் கொஞ்ச நாள் போயிட்டு வாங்க. இல்லையா செப்பரேஷன், டிவோர்ஸ்க்கு உங்களுக்கு இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு டிவோர்ஸ்ன்ற ஒரு தாட்டே வராது, மனசு வராது. ஒருத்தர் டாக்ஸிக்காக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு வந்து அதை எடுத்துக்க தன்மை இருக்காது. மாறிடுவாங்கன்னு இன்னும் டிபெண்ட்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற கேஸில் செப்பரேஷன் கொடுங்க, கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு திருப்பி அவங்க அந்த மிஸ்ஸிங்கை உணர்றாங்களான்னு பாருங்கள். அப்படியும் உணரலையா, உங்கள் லைஃப் உங்களுக்கு முக்கியம், செல்ஃபிஷாக இருங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் கேர், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே யோசிக்கணுமே தவிர அந்த செல்ஃப் கேர் இருக்க மாட்டேங்குது. ட்ரூ. ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நிறைய விஷயங்கள் வந்து ஒரு இது வந்து தப்பு அப்படின்ற மாதிரியே, லவ்வே தப்பு அப்படின்றாங்க, செக்ஸை பற்றி பேசுகிறதும் தப்பு, பீரியட்ஸ் பற்றி பேசுகிறதும் தப்புன்னு மாதிரி இதுவுமே ஒரு மாதிரி ஒரு தப்பாக தான் அவங்க பார்க்குறாங்க. அதாவது பீயிங் செல்ஃபிஷ் அண்ட் செல்ஃப் கேரிங், செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி ஒருத்தங்களை புஷ் பண்ணுறாங்க. அந்த அந்த நிலைமைக்கு ஐ திங்க் சொசைட்டி பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம ஹீலிங் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் திஸ், பிகாஸ் இப்போது ஜென்ரல் வி ஆல் நோ லைக் ஹீலிங் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். நீங்கள் சொன்னீங்க அந்த ஓட்டைகளை அடைக்க முடியாது, பட் ஆனால் அதுக்கான ப்ராப்பரான சப்போர்ட் இருந்தால் அப்படின்ட்டு. பட் இஸ் இட் அ மித், லைக் அந்த ஓட்டைகள், அது சப்போர்ட் இருக்குது ஆனால் அந்த ஓட்டைகள் அப்படியே தான் இருக்கும்ல? அதாவது மாறும். இப்போது நீங்கள் ஒரு சர்ஜரி பண்ணுறீங்க, அந்த செல்ஸ் எல்லாம் ரெஜுவினேட் ஆகி திருப்பியும் இப்போ ஒரு காயம் ஆகுது, வடு ஆகுது. ஸோ அது கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறமா அது ஸ்காராக இருக்குது. தென் உங்கள் செல்ஸ் வந்து ரெஜுவினேட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற தழும்பு கூட மாறுறது இல்லையா? அதே மாதிரி தான் மன காயங்களும் மன கஷ்டங்களும் இருக்கும். அதை வந்து நீங்கள் யாரு கூட மூவ் ஆன் பண்ணுறீங்க, அது எப்படி நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க, எல்லாமே ஒரு காலங்கள் தான். இப்போது ஒரு நம்ம சின்ன வயசில் நிறையா மிஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நினச்ச மார்க் உங்களுக்கு 10th வந்திருக்காது, 12th நம்ம வந்துட்டு ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம், முடிஞ்சிருக்காது. கரியரே எடுத்துக்கலாமே, நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் உங்கள் ஐடென்டிட்டியே வேறு மாதிரி ஆயிருக்கும். இதெல்லாமே சின்ன சின்ன காயங்கள் தான், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. ஆனால் காலப்போக்கில் வந்துட்டு உங்களுக்கு அதை காட்டிலும் ஒரு பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது வில்லேஜில் இருக்கிறவங்க, நிறைய வீட்டில் பிரச்சனைகளாக இருக்கிறவங்க சிட்டி லைஃப்க்கு வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்ட் பார்த்ததுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட மாற்றங்கள் இதெல்லாமே இருக்கும்போது
க்ரூம் ஆகிறாங்க இல்லையா? ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். கஷ்டங்கள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் மனுஷன் வாழ்க்கையே கிடையாது. ஆனால் இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்குது. ஸோ அந்த வடுக்களோ இல்லை அந்த ஓட்டைகளோ அடைக்க முடியாதுன்னு இல்லை, அதை எப்படி நீங்கள் மாற்றி அமைக்கிறீங்க அதுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓட்டைகளை நம்ம மறைக்க முடியாது, ஆனால் அந்த ப்ராப்பர் சப்போர்ட் வச்சு இதை பேஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு அந்த ஓட்டைகள் தெரியாது. மீன்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டீங்க. அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஸோ இப்போ அந்த ரித்தினியாவே வந்து அவங்க அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் எடுத்த முடிவு. அந்த பொண்ணு வந்துட்டு ப்ரொலாங்டா நம்ம வந்து சூசைட் பண்ணணும்னு பக்கா பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியல. கண்டிப்பா ஒரு க்ரானிக் டிப்ரெஷன் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. என்ன பண்றது, என் வாழ்க்கை என்ன ஆகுறது, உடம்புல வலியா இருக்கே, மனசுல வலியா இருக்கே. அப்பதான் அந்த அம்மா கிட்ட ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பாரம் எல்லாம் அம்மா கிட்ட போயிடுச்சு. அப்பவே அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்திருந்தா பொண்ணை வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு கவுன்சிலர் அவங்களை கண்டிப்பா ஹீலிங் கொடுத்துருக்க முடியும். ஒரு செஷன் பை செஷனாக அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் இன்னுமே ஓப்பன் அப் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் அவங்க அம்மாட்ட கூட ஒரு 50% சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஸோ 100% அவங்க எல்லாத்தையும் வெண்ட் அவுட் ஆகி அவங்க தெரப்பட்டிக்கலாக அவங்க தெரப்பி எடுத்திருந்தாங்கன்னா அவங்க அந்த டிப்ரெஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்க முடியும். மேபி எனக்கு தெரிஞ்ச அவங்க பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் தான் இருந்திருக்கணும். ஸோ தூக்கம் இல்லை, ஒரு 3 நாள் நீங்கள் கண்டினியூஸாக தூக்கம் இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் காக்னிஷன் கரெக்டாக இருக்காது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் தப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க கோயிலுக்கு போனாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்க்காக தான் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, வந்தாங்க, எல்லாம் ஓகே. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எது ட்ரிகர் பண்ணுச்சு, அந்த டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்குது, ட்ரிகரிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் அப்போது யாருமே பக்கத்தில் இல்லைன்னும் போது தான் அந்த முடிவை சடனாக எடுக்க முடியும். அதுக்கு தான் ஒரு மனநிலை சரியில்லை, ஒரு டிப்ரெஷனாக இருக்காங்க, ஏதோ ஒரு கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க, குடும்ப பிரச்சனையில் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள தனியாக விடாதீங்க. லோன்லினஸ் அது ரொம்ப பெரிய மோசம். நம்ம நினைப்போம் தனியாக இருந்தால் அவன் ரெக்கவர் ஆகி வந்துடுவான், தனிமை தான் உனக்கு வேணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உங்கள் வீட்டில் தனியாக ஒரு ரூம் கொடுங்களே தவிர வெளியில் போகிறதுக்கு தனியாக வந்து அலோவ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸோட இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட இருந்தாங்க, அவங்க அப்பாவே கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த சம்பவம் நடந்திருக்காது. ஸோ எதையாவது ஒன்று பேசி டைவர்ட் பண்ணி அழுகணுமா, நல்லா கொட்டி அழுது தீர்த்துறட்டும். அழுகிறதுனால தப்பே கிடையாது. ஆணோ பெண்ணோ மனம் விட்டு அழுகிறது ரொம்ப நல்லது. அதுவுமே ஒரு மாதிரி வீக்னஸ் மாதிரி தான் பார்க்குறாங்க. வீக்னஸ் கிடையாது அது. ஆண்கள் ஏன் அழக்கூடாது, அதுதான் அதுக்குமே பார்க்குறாங்க. ஆண்கள் அழுதா வந்து அது ஏதோ இல்லை தப்பு, ஏன் ஆண் இப்படி அழுறான் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. பெண்கள் அழுதா அவங்க வீக் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய என்னன்னு சொல்கிறது, அதான் சொசைட்டி தான் மித்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் வெண்டிங் அவுட் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஈவன் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு க்ளோசஸ்ட் ஃபேமிலி கூட சம்டைம்ஸ் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இது வந்து இது நீ தான் யோசிக்கிற, இது எல்லாமே உன் மண்டையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ இதை ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற, இது நீ தான் வெளியில் வரணும், யூ ஷுட் டேக் ஸ்டெப்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. போது அட்டைம்ஸ் சம்டைம்ஸ் பீப்புள் கோ ஹெல்ப்லெஸ். என்ன இவ்வளோ தூரம் சொல்லியுமே நம்ம வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தட் இஸ் ஆல்சோ ட்ரிகரிங் தெம்ல. அதை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸையோ கூட இருக்கிறவங்களையோ ப்ளேம் பண்ண முடியாது. பிகாஸ் தே ஆர் நாட் ஸ்பெஷலிஸ்ட். எஸ். ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுற அளவுக்கோ இல்லை நீங்கள் கொடுக்குற அந்த உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே அவங்க பேர் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பர்சனே நிறைய பிரச்சனையில் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபியூல் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயோ நானே பல பிரச்சனையில் இருக்கேன், நீயும் வேற உட்காந்து அழுமூஞ்சி மாதிரி பேசிகிட்டே இருக்கியா அப்படின்னு அவங்க இரிட்டேட் தான் ஆவாங்க. ஸோ தே ஆர் நாட் த ரைட் பர்சன். இப்போ எப்படி உங்கள் எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர்னு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் எதுனாலும் கன்சல்ட் பண்ணுவீங்க. காய்ச்சல் வருது, எனக்கு ஏன் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு ஜென்ரலாக நம்ம ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்குவோம்ல. த சேம் திங் ஃபேமிலி சைக்காலஜிஸ்ட் இல்லை ஃபேமிலி கவுன்சிலர் கண்டிப்பாக இருக்கணும். அவங்கக்கிட்ட வந்துட்டு இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 10 நாளாக ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டு யார்கிட்ட சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு நினைக்கும் போது ஒரு மணி நேரம் ஒரு நீங்கள் சைக்காலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுறீங்க, ஒரு கவுன்சிலர் கிட்ட நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் வரும். உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டபுள் த இது உங்களுக்கு பூஸ்ட் ஆகும். ஸோ அதை வச்சு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சா உங்கள் லைஃப்பை நீங்கள் டிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஏன் அதுனா இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மிஸ்லீட் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. நானே இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், என்கிட்ட வந்து சொல்கிறியா, எல்லாருக்கும் இருக்கிறது தானே, நீ மட்டும் என்ன வானத்துலேருந்தா குதிச்ச, இப்படிலாம் சொல்கிறப்போ நம்மளுக்கு இன்னுமே அது ட்ரிகர் பண்ணும். நம்மளுக்கு ரொம்ப என்னடா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வேலிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
இமோஷனல் வேலிடேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். அங்கே நீங்கள் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ நீ சஃபர் பண்ணிட்டு இருக்க தெரியுமா, இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. அதுவும் இல்லாமல் கவலைப்படாத நான் இருக்கேன், இது எவ்வளோ ஒரு மருந்து தெரியுங்களா, ரீஅஷூரன்ஸ். ஆமாம் நான் இருக்கேன்னு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் சொல்லி பாருங்களேன். அவங்க வந்து நீங்கள் தான் தெய்வன்ற மாதிரி பார்ப்பாங்க, உலகமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அதை சொல்லக்கூடிய மனநிலையில் அந்த ஃப்ரெண்டோ அந்த ரிலேட்டிவோ இருக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓவர்வெல்மிங் அதிகமாக இருக்கும். ட்ரூ. ஸோ எல்லா பிரச்சனையும் என்கிட்ட சொல்கிறியே அப்படின்னா அந்த ஓவர்வெல்ம் தான் அவங்களே தவிர அவங்களுக்கு இமோஷனல் பேலன்ஸ் ஸ்டெபிலிட்டி அங்கே இருக்காது. அதனால தான் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ரொம்ப ஒரு 1 or 2 டேஸாக டிப்ரெஷனில் இருக்காங்க, எதை பற்றியோ பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன தெரியுங்களா, இந்த குறைக்கிற நாய் கடிக்காது, அந்த மாதிரி சும்மா நான் சாகுறேன்றவெல்லாம் சாக மாட்டான், இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ரியலி நானே கேட்டிருக்கேன். சும்மா அப்படி தான் டாக்டர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, சாகுறேன் அதெல்லாம் சாக மாட்டான் அப்படின்வாங்க கவுன்சிலிங் வரும்போது. இங்கே இப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த தாட் ஃபஸ்ட்டு வந்துருச்சு அவங்களுக்கு. என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு, நான் ஏன் உயிரோட இருக்கணும்னு ஒரு தாட் வந்தவன் எப்போனாலும் ட்ரிகர் ஆகலாம். சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அது கோலை மாதிரி சொல்லிட்டு நம்மளை த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னெலாம் சொல்லுவாங்க. புரியுது. சரி, இதெல்லாம் வந்து விளையாட்டான வார்த்தைகள் கிடையாது. அவங்க வெறுத்து போகிறாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க, அவங்க லைஃப்பில் ஏதோ ஒன்று லேக்கிங்காக இருக்குது, தேவைப்படுது, அது ஃபுல்ஃபில் ஆகலை, அதனால அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கூப்பிட்டு போங்க. அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் வந்து தி பெஸ்ட் வே. அவங்க ஓப்பன் அப் பண்ண வச்சுட்டு அவங்களோட நெகட்டிவ் எல்லாத்தையுமே அவங்க வாங்கிக்கிட்டு அந்த கவுன்சிலர் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மிங் த எனர்ஜி தான். நெகட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு அவங்க பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது கிளியர் தாட்ஸ் கிடைக்கும். தூக்கம் ரொம்ப அவசியம். டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது, இது காமனாக தெரியும். ஓவர் திங்கிங் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது. ஆனால் அவங்க மைண்டு கிளியர் ஆயிடுச்சுன்னா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க. நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வேணும். 8 மணி நேரம் உங்கள் லைஃப்பில் தூக்கம் வரலை, 8 hours ஸ்லீப் வரலையா, என்னமோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது எனக்கே சொல்ல. பட் அஃப்கோர்ஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் அந்த எமோஷ்னல் இது பண்ணும்போது ஜென்ரலாகவே விமென் வந்து எமோஷ்னல் திங்கிங் இருப்பாங்க, மென் வந்து ரேஷ்னல் அண்ட் ப்ராக்டிக்கல் திங்கிங் அப்படின்னு இருக்கும்போது நம்மளோட டிசைன் அப்படி இவங்க 2 பேர் தான் ஒன்று சேர்றது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் அப்படின்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த எமோஷனல் திங்கிங்கும் ரேஷ்னல் திங்கிங் ஒன்று சேரும்போது வாட் லைக் விமென் வந்து சீக் ஃபார் எமோஷனல் சப்போர்ட், அட் டைம்ஸ் மென் கான்ட் கிவ் தட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கும். இதனாலேயே வந்து நிறைய சண்டைகள், அஃப்கோர்ஸ் அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, அது நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? மொத்தமே 3 பிரச்சனை தாங்க. மேரேஜ்னாலே ஒரு 3 பிரச்சனை தான். அது அதுவும் இருக்கு. அதாவது லவ் மேரேஜா இருக்கட்டும், லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் 2 மேரேஜா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ப்ரொடக்டிவான டைம் கொடுக்கல. அதாவது லவ் பண்றவங்க என்ன அப்படின்னா 2 பேரும் அவங்கவுங்க பேரண்ட் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால பார்த்துக்கிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஒரு 1 மணி நேரம்ன்றது கோல்டன் மொமெண்ட்டாக இருக்கும். அவுட்டிங் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த டைமை அவங்க வேல்யூ பண்ணுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எப்போ பார்த்தாலும் இந்த மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு ஒரு சலிப்பு வருது. அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இன்டிமசி எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது லைஃப்பில் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ஃபியர்னால ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு, நான் லவ் பண்ண என்னோட லவபிளான ஸ்பௌஸை வந்து நல்லா பார்த்துக்கணும், அதனால நம்ம 2 பேரும் வேலைக்கு போவோம், அந்த மாதிரி ப்ரெஷரைஸ்டு லைஃப்குள்ளே போயிடுறாங்க. ஸோ எந்த விதமாக பார்த்தாலுமே ப்ரொடக்டிவான டைம் இல்லை. நீங்கள் அந்த டைம் கொடுக்குறீங்க, எப்போ பார்த்தாலும் வீட்டில் தானே இருக்கா அப்படின்ற மாதிரி, வீட்டில் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த டைம் யாருக்கு தேவை? ப்ரொடக்டிவான டைம் அப்படிங்கிறது ஒரு 1 hourனாலும் நீங்கள் எப்படி உங்கள் லவ்வரை பார்க்கறதுக்கு ஒரு கியூரியாசிட்டியோட, ஒரு ரொமான்டிக்காக, ஒரு சர்ப்ரைஸோட, குவாலிட்டி டைம் இன்ட்ரெஸ்டிங்காக அங்கே கிரியேட் பண்ணுவீங்கல்ல, அந்த ஃபீல் அங்கே கிரியேட் பண்ணி ஒரு 1 hour கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ அந்த ப்ரொடக்டிவான டைம் இருக்காது. தென் இன்டிமசி எல்லாருமே பண்ணுறாங்க. மேரிட் லைஃப்பில் வந்து அவங்க செக்ஷுவல் லைஃப் இருக்கும். எப்படி இருக்குது? ஒரு ஃபோர் பிளே, அவங்களுக்குள்ள வந்து ஒரு ரொமான்டிக்கா இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் அது எப்படி ரசிக்கிறாங்கன்றது இருக்குது. சும்மா அந்த அதாவது டெய்லி நம்ம சாப்பிடணும், உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிடணுன்றதுக்காகவும் நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரியாணி இல்லை வந்து ஒரு டிஷ்ஷு ரசித்து நீங்கள் ஒரு நாள் கணக்கில் யோசித்து வச்சு நீங்கள் சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழை எல்லாம் போட்டுட்டு. ஸோ உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குமோ அதை நீங்கள் ரசித்து சாப்பிட்றதுக்கும் டெய்லி உயிர் வாழ்கிறதுக்காக நான் சாப்பிட்றேன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ தட் இஸ் இதே தான் இன்டிமசி லைஃப்லேயும்.
ஸோ டெய்லியும் வந்துட்டு கூட பார்ட்னர் இருக்காங்க, அதனால நான் இன்டிமேட்டாக இருக்கேன், பெட் டைம் ஷேர் பண்ணுறேன்றதுக்கும் அவங்க வந்து ஒரு க்யூரியாசிட்டியோட அவங்க பார்ட்னரோட செக்ஷுவல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ப்ரொடக்டிவான இன்டிமசி வேணும். அண்ட் கம்யூனிகேஷன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லெவலே இல்லை, ஒரு பேசிக் கம்யூனிகேஷனே இல்லைன்னும் போது வெறுப்பு தான் அங்கே வரும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே வந்து அந்த லவ் இருக்காது. நீங்கள் என்ன தான் வந்துட்டு நம்ம எத்தனை வருஷம் வாழணும் அத்தனை வருஷம் வாழணும்னு நம்ம டைலாக்லாம் பேசினாலுமே பார்க்கும்போது ஐயோ வீட்டுக்கு போகணுமா, ஐயோ இவங்க கூட போய் பேசணுமா, எனக்கு போய் சமைச்சு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பேசிக் ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை, ப்ரொடக்டிவான கம்யூனிகேஷன் இல்லை. இந்த 3 விஷயம்தான் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே இது 3க்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும். ஆக்சுவலி இந்த 3க்குள்ளே சுற்றுறது அப்படின்னு இருந்தாலுமே கப்புள் ஆஸ் அ கப்புள் அப்படின்னு பார்க்காம ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி எஃபர்ட்ஸ் போடுறது அந்த மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் வந்து லீஸ்ட் பாதர்ட் அப்படின்னு இருக்கும். பேசிக்லி போத் ஆர் நாட் இன் த சேம் பேஜ் அப்படின்னு இருக்கும்போது அது எங்கெங்கெல்லாம் லீட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இப்போது அவங்க 2 பேரும் ப்ராப்பராக பேசிக்கல. ஏன் அப்படின்னா சரி ஒருத்தர் வந்து லீஸ்ட் பாதர்ட் அப்படின்னா எதில் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து ஃபினான்ஷியலி எனக்கு இவ்வளோ தான்ப்பா முடியும், என்னால் வந்துட்டு நீ நினைக்கிற லக்ஸுரி லைஃப் கொடுக்க முடியாது. ஆனால் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு பார்லர் போகணும், பாடியை மெயின்டைன் பண்ணணும், இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. 2 பேருக்கும் செட்டே ஆகாது. அதுதான் ஃபர்ஸ்டே நீங்கள் வந்து உங்களோட 2 பர்சனாலிட்டி ஒர்க் அவுட் ஆகுதா, ஜாதகம் பார்க்காதீங்க, அதுக்கு பதிலாக பர்சனாலிட்டி பொருத்தம் பாருங்கள், மனப்பொருத்தம் பாருங்கள். 2 பேருக்கும் அவங்களுக்கு ஒத்து வருமா, பேசுங்க, பழகுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன, ஆனால் டு த கோர் என்னோட கேஸ் ஸ்டடி இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது தம்பதியருக்கு அந்த தாம்பத்தியத்துலேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் அவங்களோட இன்டிமசி அங்கே லேக்கிங் ஆகுது, 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அங்கேருந்து தான். ஈவன் அது இன்லா வரைக்குமே கூட அஃபெக்ட் ஆகும். உங்கள் அம்மாவை நான் ஏன் பார்த்துக்கணும், இதே அங்கே வந்து இன்டிமசி கரெக்டாக இருந்துச்சு, ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபை நல்லா புரிஞ்சு அவங்க நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அப்படின்னா உன்னோட அம்மா என்னோட அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நல்ல ஒரு ஜெல்லிங் ஆகும். ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா எடுத்ததுக்கெல்லாமே பிரச்சனையாக இருக்கும். இது தப்பு, இது குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரியான பர்சனாலிட்டி, அவங்க 2 பேருக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறாங்களா? ஸோ சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது ஓகே. ஸோ சில பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன, ஃபினான்ஷியலாக வந்துட்டு ஓவராக செலவு பண்ணுறது வேண்டாம், நம்மளோட இது என்ன இருக்குது, கோல் செட்டிங் பண்ணுறது, குழந்தை பிறந்தா எப்படி இருக்கணும், ஸோ இதெல்லாமே வந்து அவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கிறது ஓகே. ஆனால் அந்த மிலிட்ரி செட்டப் வந்து வீட்டுக்கு செட் ஆகாது. இவ்வளோ சுத்தமாக இருக்கணும், இப்படி தான், இந்த ஷேர் இப்படி, அதெல்லாம் ஓசிடி. புரியுது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த இது இங்கே வச்ச இடத்துல தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. ஸோ லைஃபாக லீட் பண்ணணும். அதே மாதிரி எனக்காக நீ இதெல்லாம் மாற்றிக்கணும், உனக்காக நான் இதெல்லாம் மாற்றிக்கணும் கண்டிஷன் போடுறதும் பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா இண்டிவிஜுவாலிட்டியாக இருந்தால் தான் நீங்கள் அந்த ஒரிஜினாலிட்டியை ரசிக்க முடியும். அந்த பர்சனோட ஐடென்டிட்டி இண்டிவிஜுவாலிட்டியே மாறி அப்போது அது அவங்க கிடையாதே, எத்தனை நாள் தான் உங்களுக்காக மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாறுறது வந்து ஒரு நாள் அவங்களுக்கும் ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகும், இரிட்டேட் ஆகும், கூட வாழ்கிறவங்களுக்கும் அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். புரியுது. ஸோ ஆஃப்கோர்ஸ் அந்த கப்புள் லைஃப் அது அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாலுமே வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருந்தால் தான் எல்லாமே வந்து, பிகாஸ் இஃப் அட் ஆல் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த 8 hours ஸ்லீப்போ இல்லை வாட்ஸ்அப் இந்த ஸ்மாலஸ்ட் ஆஃப் சேஞ்ச் வந்து இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் அதர்ஸ் ஆல்சோ. அந்த கோவத்தை இன்னொருத்தங்க மேலே காட்டுறது அந்த மாதிரி இன்னும் ஆக்சுவலி நிறைய பேசணும். பட் அஃப்கோர்ஸ் இப்போவே வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம பேசினோம். இன்னும் நம்ம நிறைய எபிசோட்ஸ் நம்ம பண்ணலாம். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி டாப்பிக்கே வந்து எத்தனையோ வாட்டி வந்து மக்கள் பார்த்துருப்பாங்க. பட் ஆனால் ஃபார் சம் ரீசன் லைக் சேம் மிஸ்டேக்ஸ் ஆர் ரிப்பீட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் தான் போய்கிட்டு இருக்கு. அது மாற்ற முடியுமான்னு தெரியல. பட் இதில் இந்த இன்டர்வியூ மூலமா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிஃபோர் வி வைண்ட் அப், லைக் ஒன் திங் யூ ரியலி வாண்டட் டு ஷேர், பிகாஸ் நீங்கள் அவ்வளோ தூரம் கேஸ் ஸ்டடீஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது எதானு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? ஆக்சுவலி இதில் நான் வந்து மேல் ஃபீமேல்னு பிரித்து பார்க்க விரும்பலை. ஏன்னா சம் கேசஸ் வந்து மேலும் அண்டர்கோ பண்ணுறாங்க, சில மனைவிகள் வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறது எந்த ரீசனாக வேணாலும் இருக்கலாம். ஆண்களும் சில, அதாவது ரேஷியோ வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக பெண்களை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆண்களும் வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்கு நான் பார்க்குற கேசஸில் வந்துட்டு ஆண்களும் வந்து மனைவி டார்ச்சர் தாங்க முடியாமலாம் ஆண்கள் கவுன்சிலிங்க்கு வராங்க. ஸோ ஆணோ பெண்ணோ அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு டாக்ஸிக்காக போகுது, உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்காம உங்களுக்கு நிம்மதியாக
இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வீட்டுக்கு ஏண்டா போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலே அது ஒரு ரெட் ஃப்ளாக் தான். வேலையை முடிச்சுட்டு நீங்கள் எப்படா வீட்டுக்கு போகலாம், வீட்டில் தான் சந்தோஷம் கொட்டி கிடக்கு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கா, அது வந்து க்ரீன் ஃப்ளாக். ஸோ இந்த ஒரு மெயின் காமனான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கா, நம்பர் 1 நீங்கள் வந்து உங்கள் ஸ்பௌஸ் கிட்ட மனசு விட்டு பேசுங்க. ஸ்பௌஸ்னால பிரச்சனை இல்லை, இன்லாஸ்னால பிரச்சனை இருக்கா, அவங்கக்கிட்டையும் மனசு விட்டு பேசுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, உட்காந்து பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை, அதை நீங்களே பண்ணலாம். 2வது என்னென்னா, ஓகே நான் பேசுனா ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்காங்க, திருப்பி இப்படி தான் வராங்க, திருப்பி நான் பேச வேண்டியதாக இருக்குது, திருப்பி அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. எடுத்த உடனே பிரேக்கப், எடுத்த உடனே டிவோர்ஸ் அப்படின்னு போக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு தடவை பேசுங்க. சரியாகலையா கவுன்சிலிங் போங்க, அதுலேயும் வந்து சரியாகலையா அதுக்கப்புறமா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேண்டாம். அது டாக்ஸிக் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து என்னன்னு தெரியுங்களா, எடுத்ததுக்கு எல்லாமே அங்கே சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க, டாக்ஸிக்னு வாங்க. கடைசியில் பார்த்தா பார்ட்னர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு அதை அனலைஸ் பண்ண தெரியல, எது டாக்ஸிக். ஒரு பூ வாங்கி தர மாட்டாரு என் ஹஸ்பண்டு, அதனால டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எது தெரிய மாட்டேங்குது, எது டாக்ஸிக் எது வந்துட்டு சும்மா அவங்க வந்துட்டு மிஸ்டேக்கனாக எடுத்துக்கிறாங்க டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் கிட்ட வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உண்மையிலே உங்களுக்கு அது வந்து பேர் பண்ண முடியல, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கீங்களா, அந்த லைஃப்பை குவிட் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. உயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் செவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உயிரோட ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாதிக்க முடியும், வாழ்கிறதுக்கான ஒரு அர்த்தமும் இருக்குது. ஒருத்தரை ஒரு ஃபேமிலியை வச்சு நீங்கள் என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அது பெரிய முட்டாள்தனம். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் உலகத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்கில்ஸை யாருக்காவது யூஸ் ஆகும், உங்கள் மூலிமா ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ இதுதான் என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட்னே சொல்லலாம். எஸ், ஆக்சுவலி ஐ திங்க் மச் நீடட் இன்சைட்ஸ் நவ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் ஃபார் சம் ரீசன் ஐவ் ஆல்வேஸ் தாட் இந்த சோஷியல் மீடியா ஹஸ் கான் வெரி நெகட்டிவ் அண்ட் ப்ராபப்ளி அதனால தான் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குதா, இல்லை கண்மூட பார்த்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரித்தன்யா கேஸ் பார்த்துட்டு அது ஒவ்வொருத்தரும் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கூட தெரியல. பிகாஸ் நம்ம வந்து ஒரு மாதிரி எடுக்கிறோம், இன்னொருத்தங்க இன்னொரு மாதிரி எடுக்கலாம், இன்னொருத்தங்க அதை பார்த்துட்டு இன்னும் டிப்ரெஸ் ஆகலாம். வி நெவர் நோ. ஸோ ஐ திங்க் இது மச் நீடட் இன்சைட்ஸ் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய நம்ம பேசலாம். லைஃப்பில் வந்து நிறைய நுவான்சஸில் வந்து பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும்போது ஐ திங்க் இட் இஸ் லைக் அ பசில் மாதிரி தான். ஐ திங்க் நீங்கள் அந்த பசில் சால்வராக இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன ஒரு கரெக்ஷன் என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியா வந்து நெகட்டிவிட்டி அதிகம் ஸ்ப்ரெட் பண்ணலை. உங்களை மாதிரி சேனல் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களையும் தான் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அதாவது எடுத்துக்கக்கூடிய மென்டாலிட்டியில் தான் மக்கள் இருக்கணும். அதாவது நெகட்டிவும் தெரியணும் தான் நான் சொல்கிறேன். ஸோ அதாவது அந்த நெகட்டிவ் தெரியும் போது தான் எதுக்காக அந்த தப்பு நடந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது தான் இது நடக்கக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸும் அவங்களுக்கு புரியும். தீ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய குழியில போய் தான் விழுவாங்க. ஸோ எல்லாமே மேடு பள்ளம்லாம் தெரிஞ்சு கவனமா போகணும்னு தான் நான் சொல்றேன். கவனம் அதுதான் தேவை. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மூட்டுகளில் வலியா, சிறிய மூட்டுகளில் விரைப்புத்தன்மை உள்ளதா, மூட்டின் இயக்கம் குறைந்து காணப்படுகிறதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் ஆர்த்தோக்யூர் ஆயில். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.